ஐவிஎஃபோட முக்கியமான அண்ட் ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இதை பற்றி நம்ம ஒரு சில புரிதல் நமக்கு வேணும். நம்ம ப்ரீவியஸ் மந்தில் எப்பயுமே ஒரு மாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். மாக் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம யூட்ரஸோட லென்த்து, கெத்தீட்ரோட டைரெக்ஷன்ஸு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் செஷன் கண்டிப்பாக நடக்கும். பேஷண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எத்தனை எம்ப்ரியோஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கு, எத்தனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், இதை கண்டிப்பாக நாங்கள் பேஷண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உங்களோட பிளாடர் ஃபில் பண்ணி ஓட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் உதவியோட உங்களுக்கு அந்த எம்ப்ரியோஸை அந்த கெத்தீட்டரில் லோட் பண்ணி உங்களோட கர்ப்பப்பையில், அதாவது ஃபண்டஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர்ஸ் கீழே பேபியை டெபாசிட் பண்ணுவோம். இது டெபாசிட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது. ஆப்டிமம் டைமில் டெபாசிட் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். ஸோ இது நம்ம யூட்ரஸ் எந்த வகையிலையும் கன்ட்ராக்ஷன்ஸ் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம திருப்பி அந்த கெத்தீட்டரை எம்ப்ரியாலஜிஸ்ட் கிட்ட கொடுத்து எல்லா எம்ப்ரியோஸும் டெபாசிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிப்போம். இல்லை ஸ்டீனிங் ஏதாவது இருக்குதா, இல்லை மியூக்கஸ்னு ஒரு சின்ன ஒரு ஜவ்வு மாதிரி எதாவது இருக்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பேஷண்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அங்கே உங்களோட பிளாடர் எம்ப்டி பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸாக படுத்திருக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பேஷண்ட் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 15 டேஸ் கழித்து பீட்டா ஹெச்சிஜி ரிசல்ட்டுக்காக வர சொல்லுவோம். அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவிட்டி பற்றி நல்லா தெரியும்.